இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஒரு டிசைன் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ வட்டக்கழுத்து அல்லது பாக்கழுத்து, வி கழுத்து எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த டிசைனை அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சேலையில் இருக்கிற அதுக்கு மேட்சிங்கான ஒரு பிளெயின் துணி எடுத்துக்கோங்க. லைனிங்கில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நீங்கள் லைனிங்கை வந்து அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலே வைக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிப்போம். அதாவது இந்த நெக்கை சுற்றி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு. சரிங்களா? இப்போ இந்த நெக்கோட அளவில் இருந்து நீங்கள் 3 மடங்கு துணி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த வட்டம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ச் டேப்பில் அப்படியே இதை அளந்துக்கோங்க. இதில் ஒரு 3 மடங்கு அந்த நீளமான அந்த 2 இன்ச்சு துணி உங்களுக்கு தேவைப்படும். சரியா? இப்போ இந்த துணியை அப்படியே நீங்கள் டபுளாக இப்படி வச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை டோரி திருப்புற மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணின இந்த அடையாளம் இருக்கு இல்லையா, இதை சென்டராக வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சம அளவில் கிடைக்கும். இப்போ இதை எப்படி நம்ம வைக்கணும்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த டோரியை மட்டுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட நெக்கில் வைக்கலாம். அல்லது நெக்லேயே வச்சோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து அப்படியேவும் தைக்கலாம். நான் வந்து தனியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறது, இது வந்து நமக்கு இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ண போகிற இடம். அதில் இங்கே கொஞ்சம் இடத்த அதுக்கு விட்டுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. சரிங்களா? இப்படி ஒரு ஃபோல்டு, அப்படியே அதே மாதிரியே இப்படி, அதாவது இந்த மடிப்பு கீழ் நோக்கி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல் நோக்கி இருந்தாலும் சரி, இது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்படி வச்சாலும் சரி, இதே மாதிரியே நீங்கள் தொடர்ச்சியாக, அதாவது இந்த அடுக்கு வந்து உங்களுக்கு இந்த எட்ஜு எங்கே முடியுதோ அந்த எட்ஜு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அப்படியே கரெக்டாக உங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி அந்த அளவு வைங்க. அது வந்து குறைஞ்சது ஒரு 1/2 சென்டிமீட்டராவது இருக்கணும். சரிங்களா? இந்த மடிப்போட அகலம் 1/2 சென்டிமீட்டராவது வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நம்ம செய்ய போகிற அந்த டிசைனுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே குட்டையாக ரொம்ப இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அழகாக செய்ய வராது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் அதை ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இப்படி வச்சு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இதை நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு டிசைன். இப்போ இந்த நடுவில் நீங்கள் போடுற டிசைனை என்ன செய்யணும்னா, இது அப்படியே நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணலாம். இதை அப்படியே வச்சுட்டு சென்டராக இன்னொரு முறை நீங்கள் ஒரு தையலை போட்டுங்க. ஓரம்லாம் வந்து உங்களுக்கு தூக்கின மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் நம்ம பண்ணலாம். இதை நடுவில் அப்படியே இந்த ஃபுல் டிசைனை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு இந்த மேல் நோக்கி இருக்கிற இந்த 2 விசிறி இருக்கு இல்லைங்களா, அந்த 2 விசிறியும் எடுத்து இப்படி வச்சு இந்த 2ஐயும் அப்படியே ஊசி நூலில் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கோல்டு மணி அல்லது பீட்ஸ் அல்லது கிளிட்டர் எது வேணுமோ அதை வைக்கலாம். அது எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி தைக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணினேன், அது சரியாக வரல. வீடியோ வந்து ஓவர் ஃப்ளாஷ் ஆகிடுது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் வச்சதை அப்படியே இந்த 2ஐயும் மடித்து நடுவில் ஒரு கிளிட்டர் அப்படியே கோர்த்து பின் பண்ணிக்கிட்டே அப்படியே தச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும்.
அல்லது உங்களுக்கு அந்த டிசைன் வேண்டாம், இன்னொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நீங்கள் பாக்ஸ் வைப்போம் இல்லைங்களா, பாக்ஸ் ப்ளீட் அது வைங்க. நாம் எப்பவும் வைக்கிறது தான். நம்ம ஏற்கனவே ஒரு டிசைனில் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ ஒன்று வந்து இப்படி மடித்தோம்னா இன்னொன்று எடுத்து அதோட மீட் ஆகிற மாதிரி அப்படி வைப்போம். அதுதான் வந்து பாக்ஸுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. அதாவது இந்த பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் அதே அளவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை மடித்து ஒரு கிளிட்டர் வைக்கவும் அழகாக இருக்கும். இப்போ நாம் இதை அப்படியே கழுத்தை சுற்றி வைக்கிறோம். அதாவது சென்டர்லேயே தையல் போடுங்க. ஓரத்தில் இப்போ போட வேண்டாம். ஏன்னா ஓரத்தில் நம்ம அதை மடித்து தைக்கணும். அந்த மாதிரி ஓரத்தில் போகிறதுலையும் உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். அதை நான் பிற்பாடு சொல்லித்தரேன். அதாவது இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை தெரியலனாலும் கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க. இந்த டிசைனை அப்படியே ஃப்ரண்ட்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு சேர்த்து வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே இந்த கொஞ்சம் இதுலேயே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து பிளெயின் ப்ளவுஸில் பண்ணுறதை விடவும் லைனிங் ப்ளவுஸில் பண்ணால் ரொம்பவே அழகாக தான் இருக்குங்க. நிறைய பேர் வந்து நான் இது வந்து பிளெயினில் தைச்சி காட்டுறேன் டெமோ பீஸ்லன்றதுனால லைனிங்கில் வைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. கட்டாயமாக வைக்க முடியும். இப்போ ஒரு ஊசி நூல் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் அல்லது உங்களுக்கு எது இருக்கோ, எதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வச்சதால் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ரெண்டு பக்கமுமே மடித்து இது பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த பாக்ஸுன்னும் பொழுது 4 எட்ஜஸ் கிடைக்கும் இல்லைங்களா. இந்த 4 எட்ஜஸ் கிடைக்கும் பொழுது அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா 4 பக்கமுமே செய்யலாம். இல்லை வேண்டாம் நீங்கள் ஒரு பக்கம் மட்டுமே செய்யணும்னாலும் இப்போ இந்த எட்ஜு மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற எட்ஜு மட்டும் செய்யுங்க. அது வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி டிசைன், அதாவது பாவாடையில் வைக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கும் பொழுது நீங்கள் 4 பக்கமும் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இதுதான். இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே எடுத்து, அதாவது இங்கே கீழே இருந்து சென்டராக குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே மடிஞ்சிடுது இல்லையா, இன்னொரு பக்கமும் அப்படியே மடிஞ்சிடும். அதாவது நீங்கள் 2 பக்கமுமே அதை நீங்கள் குத்தி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு வந்துடும். பிறகு இந்த 3வது முனை ஒரு பாக்ஸோட 4 பக்கத்தையும் நீங்கள் அப்படியே எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அதிக அளவில் இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கிளிட்டர் வச்சிங்கன்னா 2, 3ன்னு வைங்க. அல்லது உங்களுக்கு பெருசாக ஒரே ஒரு முத்து வைக்கணும்னா நல்லா பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அதுவும் வேண்டாம்னா நீங்கள் வெறும் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோல்டில் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கம் போட்டும் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் நம்மோட விருப்பம்தான். நான் உங்களுக்கு அதுவும் எப்படி ஒட்டணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா. இப்போ இந்த கிளிட்டர்ஸை நம்ம ஒன்று ஒன்றா கொடுப்போம். அப்படியே இந்த துணி கொஞ்சம் கீழே இருந்து அப்படியே எடுத்து இன்னொரு கிளிட்டரை அப்படியே கோர்த்துக்கலாம். இது இன்னமுமே நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவில் வச்சிங்கன்னா நல்ல பெருசாகிடும். அப்போ உங்களுக்கு இந்த 4 எட்ஜஸும் ஒன்றா சேரும். ஆனால் வந்து கழுத்தில் அவ்வளோ பெருசாக வச்சா அது நல்லா இருக்குமா அப்படின்றதுனால நான் 2 இன்ச்சில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே பெருசாக இருந்தால் அது அந்த லுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிடும்.
இப்போ நீங்கள் இது வந்து ஒரு இதுதான், ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளிட்டர்ஸை வைக்கும்பொழுது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்குது இல்லைங்களா? இப்போ அது இல்லாமல் நம்ம வெறுமனே எதுவும் கொடுக்காம கிளிட்டர்ஸோ அல்லது எந்த பீட்ஸோ கொடுக்காம செஞ்சோம்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே அந்த இடத்த மடிச்சிட்டோம். பிறகு இந்த அதாவது நம்ம குத்த வேண்டிய இடம் இந்த மடிப்போட, அப்போ தான் வந்து இந்த இடம் கரெக்டாக இது வந்து இந்த இடத்துல மடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஊசியை கீழே இருந்து நம்ம எடுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கையிலேயே தான் செய்யணுங்க, பொறுமையாக கையில் தான் செய்ய முடியும். இல்லைங்களா? இதை நான் முழுக்கவே உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கேப்லலாம் நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு ஒட்டிடலாம், அல்லது தைக்கக்கூடியதாக இருந்ததுன்னா நீங்கள் தைச்சிருங்க. இந்த ஃபேப்ரிக் கம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிடாதீங்க. கட்டாயமாக வந்து அந்த மணிகள் உதிர்ந்துடும். ஹேண்ட் வாஷ் பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப சாஃப்டாக பண்ணுவோம் இல்லையா, அப்போ கட்டாயமாக அதெல்லாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு இன்னமுமே அது விழாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மேலேயே வந்து ஒரு இது போட்டு அயன் பண்ணிடுங்க, அதாவது நியூஸ் பேப்பரை அல்லது இன்னும் ஏதோ ஒரு துணி. இந்த கம் வந்து நல்லாவே அப்படியே பிடிச்சிக்கும். இங்கே இப்படி கூட ஓட்டலாம், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டலாம் அல்லது இப்படியும் ஓட்டலாம். இதெல்லாம் வந்து நம்மோட விருப்பம்தான். எதை செஞ்சாலுமே நம்ம வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்மோட ஒரு சொந்தமாக யோசனை பண்ணி நம்ம செய்வோம் இல்லையா. சில விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சாதாரணமாக போடுற ப்ளவுஸ்க்கும் நீங்கள் டிசைன் பண்ணி போடுற ப்ளவுஸ்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.